சீக்வன்ஸுங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு காலத்தில் வந்து எப்படி வந்து நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சி காலத்தில் வந்து எனக்கு நம்பர் வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து எனக்கு 10,000, அடுத்த நம்பரு 2,000, அடுத்த நம்பரு 3,000 இந்த மாதிரி வரும். டிங்கிற காலத்தில் நம்பர் இந்த மாதிரி வரும். 1000, 2000, 3000, 4000 இந்த மாதிரி வரும். அப்போ ஈக்குவல்ட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டு சீக்வன்ஸ்னு சொல்லி கொடுத்துருங்க. சீக்வன்ஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ஒன்று வரும். இந்த சீக்வன்ஸ் ஃபார்முலா கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரோ கேட்குது. எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 ரோவில் வேணும்னு வச்சுக்கலாம். 10 ரோ கொடுத்துருங்க. அடுத்தது காலம் கேட்குது. காலத்தை அப்படி கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரே காலத்தில் தான் வரணும். டிங்கிற ஒரு காலத்தில் மட்டும் வரணும். அப்போ நம்பர் 1ன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் வேல்யூ கேட்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து நான் 1000 சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஸ்டார்டிங் வந்து 1000 சொல்லி வரணும். அடுத்த ஸ்டெப்பு எப்படி வரணும்னா 1000. எனக்கு ஃபஸ்ட்டு 1000 வந்துடும். அடுத்தது 1000லேருந்து ஒரு 1000 கூட்டிகிட்டு 2000, அடுத்தது 1000, 2000 to 1000, 3000 இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி 1000, 2000, 3000, 4000 இந்த மாதிரி என்ன செஞ்சலாம், ஒரே காலத்தில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலா என்னென்னா இருக்கு பாருங்கள். அதாவது ஈக்குவல் டு சீக்வன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எத்தனை காலம் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 காலம்னா 10 காலம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு 10 ரோனா 10 ரோன்னு சொல்லி கொடுத்துருங்க. 10 ரோ சொல்லி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு உள்ளது ரோ, ரெண்டாவது உள்ளது காலம். எனக்கு ஒரே காலத்தில் மட்டும் வரணும். டிங்கிற காலத்தில் மட்டும் வரணும். டி காலம் மட்டும் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் வந்து 1000ன்னு சொல்லி வரும். 1000 சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு அடுத்து எப்படி இன்க்ரிமெண்ட் எப்படி இருக்குங்க 1000, 2000. அப்போ பக்கத்தில் ஒரு 1000 கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.